எல்லாரும் எழுந்து நின்று சர்வ வல்லமையில தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த கால வேளையில் உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், நம்முடைய தேவன் நீதியின் ராஜா. நாம் அவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம். என் ஜனமே, இந்த கால வேளையில நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நாம் தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. அவரே பரிசுத்தம் உள்ள தேவன், அவரே பரிசுத்தர், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரே நம்மை விடுவிக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கி இந்த கால வேளையில நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீ பெரிய தேவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சமாதானத்தின் தேவன், நீ பேசுகிற தேவன், நீ எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். அப்பா, நீ எங்களை காண்கிற தேவன். ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்யும் தேவன். இந்த கால வேளையில ஆவியானவரே, இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதியுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில ஒவ்வொருவரும் உயிர்ப்பியுங்க. ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆண்டவரை உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க என் தேவனே, என் ராஜாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. ஜீவநதியாகிய ஆவியானவரே, ஒவ்வொரு மேலும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, ஆவியானவரே நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. வெளிச்சம் வரட்டும், இருள் நீங்கி போகட்டும், இருள் நீங்கி போகட்டும், வெளிச்சம் வரட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருள் நீங்கி போவதாக, வெளிச்சம் வருவதாக. ஹல்லேலூயா. நீதியின் சூரியன் ஒவ்வொரு இருதயங்களிலும் உதிப்பீராக. ஹல்லேலூயா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களின் என்னை நிரப்பும், ஆவியின் கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரை எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரை எந்த தேவ ஆவியே, ஆமென், ஆமென். ஜீவநதியே மகிமை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரை எந்த தேவ ஆவியே, என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே. ஆமென், ஆமென். என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரை எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே ஆமென். இயேசுவே. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒரு பத்து டபா
என்னை நேசிக்கிறதான என் பிள்ளையை, உன் உள்ளத்திலே உண்மை இருக்க நான் விரும்புகிறேன். ஒரு பாத்து டபாடா திரு டாக்குதிரி விடுக்குது டபாடா கதிரே, நீ உண்மையாக இரு. ஒரு பாத்து டபாடா கதிரே, உன் உள்ளந்திரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு பாத்து டபாடா திரு டாக்குது டபாடா கதிரே, நான் உண்மையுள்ளவர் ஆகையால் நீயும் உண்மையாக என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு பாத்து டபாடா திரு டாக்குது டபாடா கதிரே, உன் உள்ளத்திலே அசுத்தம் இருக்கிறது, அதை நான் காண்கிறேன். ஒரு பாத்து டபாடா கதிரே டாக்குதிரி விடுக்குது டபாடா கதிரே, உன்னை நான் மிகவும் நேசித்தபடியினால் உன்னை கடந்து கொண்டு புத்தி சொல்லுகிறேன். ஒரு பாத்து டபாடா திரு டாக்குதிரி விடுக்குது டபாடா கதிரே, என் வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுப்பாயா? ஒரு பாத்து டபாடா திரு டாக்குதிரி விடுக்குது டபாடா கதிரே, நீயோ உன் சூழ்நிலைகளில் என்னை மறந்தாய், நானோ உன்னை ஒருபோதும் மறவாத தேவனாய் இருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் அசுத்த இதயத்தோடு வந்திருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அசுத்த உதடோடு நீ தேவ சமூகத்திலே காணப்படுவது என்ன? நீ ஒப்புக்கொடு. ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிற இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. ஓ மகிமை சிகட்டகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்போம். சிகட்டகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சிகட்டகத்துரபகத்துடா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Ami sigadagadu dabakatu dabalakatu damanadu dabakatu da shagadagadu dabakatu dabalakatu damana dimana katu dabakatu dabakatu da shagadagadu dabakatu dabalakatu damanadu dabakatu da shagadagadu dabakatu dabakatu dabalakatu dabakatu da shagaragadu dabakatu damanadu dabakatu da shagalakatu dabakatu damanadu dabakatu da shagaragadu dabakatu dabalakatu damanadu dabakatu do shagadagadu dabakatu dabalakatu damanadu dabakatu do shagadagadu dabakatu dabalakatu damanadu dabakatu do shagadagadu dabakatu da. Hallelujah. shagalagadu dabakatu damanadu dabakatu do. Hallelujah. shagadagadu dabakatu dabakatu dabalakatu damanadu dabakatu da shagadagadu dabakatu dabakatu dabalakatu dabakatu dabakatu da shagadagadu dabakatu 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 dabalakatu damanadu dabakatu da shagadagadu dabakatu da shagalagadu dabakatu 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 damanadu dabakatu da. Hallelujah. கரங்களை தட்டி 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 ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். shagadagadu dabakatu da. Hallelujah, hallelujah, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில் நம் கண்களை மூடுவோம். ஒருவராகில வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். சிகட்டகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சிகட்டகத்துரபகத்துடபகத்துடபகத்துடபகத்துடபலகத்துடமனதுரபகத்துடா shagadagadu-dabakatu-dabalakatu-damanadu-dabakatu-do shagadagadu-dabakatu-dabakatu-dabalakatu-damanadu-dabakatu-da shagadagadu-dabakatu-da. Hallelujah. shagadagadu-dabakatu-dabakatu-dabakatu-da mandori shagadagadu-dabakatu-dabalakatu-damanadu-dabakatu-da shagadagadu-dabakatu-dabakatu-da. Hallelujah. shagadagadu-dabakatu-da. என் ஜனமே, என் சமூகத்திலே எனக்கு பயப்படுகிற பயத்தோடு நீ காணப்படு. எனக்கு பயப்படுகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கும் தேவனாய் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பயப்படுகிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எனக்கு பயப்படுகிற பயத்தோடு என் சமூகத்திலே பரிசுத்த இருதயத்தோடு என் சமூகத்திலே நீ காணப்படு. நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய், நானே உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அசுத்த உதடுகளோடு என் சமூகத்திலே நீ காணப்படுவது என்ன? உன் உதடுகளில் இருக்கிற அசுத்தத்தை நான் நீக்கி போட நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை எனக்கு ஒப்புக்கொடு. என் சமூகத்திலே
உன் பாவங்களை அறிக்கை செய், அதை விட்டுவிடு, அப்பொழுது என் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் தொடர்ந்து நம் மத்தியில் அவரை பேசிக் கொண்டிருக்கிறார். அசுத்த இருதயத்தோடு அசுத்த உதடோடு தேவ சமூகத்திலே யாரோ ஒருவர் காணப்படுகிறார்கள். யாரிடம் அசுத்த கிரியைகள் இருக்கிறதோ இந்த கால வேளையினை அறிக்கை செய்து நீ விட்டு விடுவாயா? அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஓ மகிமை, ஓ சிகடகதரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மி சிகடகதரபகதுடா பல்லகதுரபகதுரபகதுரபகதுடா ஷகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. அம்மி சிகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். நானே உன்னை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நானே உன் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். மனுஷனோ உன் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். நானோ உன் இருதயத்தை காண்கிற தேவனாய், உன் இருதயத்தை ஆராய்கிற தேவனாய் இந்த கால வேளையில உன் இருதயத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் இருதயம் கேடு உள்ளதா இருக்கிறது, அசுத்தத்தால் நிறைந்து இருக்கிறது. எனக்கு முன்பாக நீ பரிசுத்தமாய் காணப்படு, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தராய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில எனக்கு பயப்படுகிற பயத்தோடு என் சமூகத்திலே என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். என் அன்பிலை நீ மகிழ்ந்து கலிகூறு என் சனமே. எதையும் குறித்து நீ சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறாய், எதையும் குறித்து நீ சிந்திக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நானே உனக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறேன். உனக்கு நான் ஆலோசனை தந்து உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இந்த கால வேளையில உன்னோடு கூடதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ சந்தேகப்படாதே, உன்னை முழுமையாக எனக்கு ஒப்புக்கொடு. உன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ வழியாக ஒப்புக்கொடு. உன்னில் இருக்கிற அசுத்தத்தை நீக்கிவிட நான் வல்லமையுள்ள தேவன். நீ அறிக்கை செய்தாலே விட்டுவிடு. எனக்கு முன்பாக ஒரு பாத்திரவானாய் காணப்பட
நீ ஆயத்தப்படு. சிகரகதுரபகதுடா, இதோ நான் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறேன். என் வருகைக்கு எனக்கு முன்பாக பாத்திரவானாய் காணப்படு. எனக்கு முன்பாக பாத்திரவானாய் நிற்பதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. சிகரகதுரபகதுடா, நானே உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவன் என்று நீ விசுவாசி. சிகரகதுரபகதுடா, என் சமூகத்திலே எனக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படு. நான் உன் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். எனக்கு முன்பாக பயபக்தியுடன் காணப்படு. என் சமூகத்திலே மகிழ்ந்து கலைகோரு. அப்பொழுது நான் உனக்குள்ள வந்து சகல பாவங்களையும் என் பரிசுத்தமுள்ள ரத்தம் கழுவி சுத்திகரித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவருடைய சமூகத்திலே நாம் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். ஆவியானவர் மறுபடியும் மறுபடியும் சபைக்கு அவர் எச்சரிக்கிறார். அசுத்த உதடுகளோடு அசுத்த இருதயங்களோடு நாம் அவருடைய சமூகத்தில் நீங்க இருக்கிறீர்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். இந்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ஏன்னா ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேணும் என்றால் நம் இருதயத்துக்குள்ள வந்துதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இருதயம் கேடுபாடுள்ளதாய் இருள் நிறைந்ததாய் காணப்படும் போது தேவன் நமக்குள்ள வர முடியாது. உன் பாவங்களை உன் இருதயத்தில் ஆளுகை செய்கிற அந்த பாவங்களை கழுவி சுற்றி நீ அறிக்கை செய். அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தம் அந்த பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மையுள்ளதா இருக்கிறது. என் ஜனமே, நீ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவமாகிய இந்த இருளின் கிரிகளை என்னை விட்டு வெளியே போ என்று நீ சொல்லு. நீ அறிக்கை செய். இருள் நீங்கும் போது வெளிச்சம் உன் இருதயத்தில் பிரகாசிக்கும். உன் இருதயத்தில் வந்து இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோமாக. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நீ பெற்றுக்கொள். ஆண்டவரே, நான் ஒரு மனுஷர் தான். ஆண்டவரே, நான் ஒரு மனுஷி தான். ஆவியானவரே, அப்பா, என் வாய்க்கு காவல் வையும். என் இருதயத்தில் ஏதாகிலும் நான் ஆண்டவரை பேசி பாவம் செய்தது உண்டானால் என்னை சுத்திகரி. என் கண்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்க. என் கரங்களை கழுவி சுத்திகரியுங்க. அப்பா, என் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்க. என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க. என் கால்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று நீ சொல்லுவாயாக. கர்த்தர் உன்னை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில உன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஒருவராகிலும் அவருக்கு முன்பாக தப்பி போவதில்லை. மனுஷன் உன் முகத்தை பார்த்தாலும் உன் நிலவரத்தை உன் இருதயத்தை கர்த்தர் ஆராய்கிறார். உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அவரே நம்மை காண்கிறார். இந்த காண்கிற தேவனுக்கு முன்பாக நாம் பாவங்களை அறிக்கை செய்வோமா? அல்லேலூயா. அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படிதான் வெட்கப்படாதபடி அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்பா, உண்மையாக அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரை கழுவி சுத்திகரிங்க. இந்த நிலைமை மாறணும் ஆண்டவரே. இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும். நீ பாவத்தை அறிக்கை செய்யும் போது உன்னை விட்டு இருள் நீங்கி போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இருள் நீங்கி போவதாக, வெளிச்சம்
இருதயத்தில் வந்து உதிப்பதாக எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, இப்பொழுது உனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாற்ற என் தேவன் வல்லமையுள்ளவர். நீ அறிக்கை செய், அதை விட்டுவிடு. ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலைகளை, இப்ப இருக்கிற சூழ்நிலையை அவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தையும் நன்மையும் தந்து உன்னை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அப்பா, உண்மையாய் நாம் அறிக்கை செய்வோமாக. இயேசுவே, நீங்க மன்னிங்கப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைப்பா. ஆண்டவரை நான் துதிக்கிற பிள்ளையாய் நான் காணப்படுகிறேன். குடும்பத்தில் நித்தம் சமாதான கேடு, கடன் பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றையும் நீக்குங்க என்று நீ சொல்லுவாயா? ஹல்லேலூயா. நீரே சமாதானத்தின் கர்த்தர் அப்பா. இப்ப இருக்கிற சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை சீர்படுத்துங்க. ஒரு விசை ஆண்டவரே, இப்படி பரிசுத்தமுள்ள ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆவியானவரே, நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருங்க, என்னோடு இருங்க. எனக்குள்ள இருந்து என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, ஷிகடகதுரபகதுடா. நம்ம மத்தியில் அவர் மன்னிக்கிற தேவனாய், நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, ஓ ஷிகடகதுரபகதுடபகதுடா. ஹல்லேலூயா, ஷகலகதுரபகதுடா. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமோ நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமோ நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெய நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் பலனவரை என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லையானதால் சொரூபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்மாவே இருதயத்திலே, வாஞ்சையுள்ள ஆத்மாவே இருதயத்திலே, வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவர் இவர் என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதுமில்லை,
உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய மகிமை என்னை உண்டாக்கிய கரங்களை தட்டி தட்டி ஹல்லேலூயா உறங்குவதுமில்லை என்னை உண்டாக்கிய மகிமை பாடலோடு உன்னோடு பேசுகிறார். நேசிக்கிறதான என் பிள்ளையே, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நீ நன்மையான காரியங்களை செய்தாய், நன்மையான ஜீவுகளை பெற்றுக்கொள்வாய். தீமையானவைகளை நீ செய்தாய், தீமை உன்னை தொடரும். நன்மையான ஈவுகளை நீ பெற்றுக்கொள்ள நன்மையான காரியங்களை செய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று ஆவியானவர் பேசுகிறார். நீ தீமையை வெறுத்தால், நீ தீமையை விதைத்தால் தீமை உன்னை பின்தொடரும் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவர் சத்தத்துக்கு நீ செவி கொடு. ஆவியானவர் என்ன நல்லதையே நான் விதைப்பேன், நல்லதையே நான் பேசுவேன். தீமை தீமை என்னிடத்தில் சேருவதில்லை என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. தீமையானது ஒன்றும் நம் இதயத்தில் காணப்பட வேண்டாம். நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. அவரே நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நீ தேவனை துக்கப்படுத்தும் போது அவர் உன்னை விட்டு போய்விட மாட்டார். உன்னை விட்டு விலகி உன் அருகிலே நின்று கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ மனம் திரும்புவாயா? நான் பரிசுத்தமுள்ள தேவனாயிருக்கிறேன். நீ ஏதாகிலும் நாவுல பேசி என்னை துக்கப்படுத்தி உன்னை விட்டு வெளியிலே வருகிற அளவுக்கு நீ நடந்து கொள்ளுகிறாயே, நான் உன்னை கைவிட்டு நான் விலகி போக மாட்டேன். உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறேன். அடிக்கடி என்னை துக்கப்படுத்தாத, உன்னை சரி பண்ணிக்கொள். ஒரு நிலவரமான ஆவியை நீ பெற்றுக்கொள்வாயா? ஆண்டவர் இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். என் ஜனமே, ஹல்லேலூயா. சுத்த இதயத்திலே என்னை சிருஷ்டியும் என்று தாவீது ராஜா சொல்றார். ஒரு நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மே, இந்த பூமியில கர்த்தர் மட்டுமே நமக்கு அடைக்கலம். யாருமே நமக்கு துணை இல்லை. என் ஜனமே, நீ யாரையும் நீ நம்பாதே. ஒருவர் ஆகிலே நீ நம்ப வேண்டாம். யாவரும் இந்த பூமியிலே உன்னை விட்டு உன்னை கைவிடுவார்கள், உன்னை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். தேவன் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார், உனக்குள்ள இருப்பார். நீ ஒரு சில நேரங்களை துக்கப்படுத்தினா அவர் உன்னை விட்டு போக மாட்டார். என் ஜனமே, உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். நீ செய்கிற தப்பு தவறுகளை அவர் கண்டித்து உணர்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் உள்ளத்துல உணர்த்துகிற அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நீ ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் சொன்ன கர்த்தர் தான் நமக்கு சொந்தம், பந்தம் எல்லாம் அவர்தான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் இந்த பூமியில இல்லை. என் ஜனமே, கர்த்தர் ஒருவரே நமக்கு சொந்தம். அவரை நோக்கி பார், கர்த்தரை நோக்கி பார், அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். ஹல்லேலூயா. நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம், எதையும் நீ சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பழையவைகளை நீ ஒழித்து விடு. ஹல்லேலூயா. நீ பழையவைகளை நீ சிந்திக்காதே. கர்த்தர் உன் இருதயத்தில் வந்து புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல.
இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உம் தழும்புகளால் நான் சுகமானேன் உம் வார்த்தையினால் நான் பலனானேன் உம் தழும்புகளால் நான் சுகமானேன் உம் வார்த்தையினால் நான் பலனானேன் நான் பலனானேன் நான் பலனானேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை என்று யாரும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கர்த்தர் உனக்கு இருக்கிறார். சொத்து என்று கத்துடா உம்மை விட ஏதுமில்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் நீங்க தான்ப்பா. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் சொந்தம் அள்ளிக்கொள்ள நீ யாரையும் நம்பாதே. இயேசுதான் உன் சொந்தம். அவர் கைவிட மாட்டார். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டே உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வே உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன் உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வே நான் உயிர் வாழ்வேன் நான் உயிர் வாழ்வேன் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உன்னை இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. உம்மையன்றி யாரும் இல்லை உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு. உம்மை விட ஏதுமில்லை இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே சிகடகதுரபகதுடா ஹalleluya ஹalleluya இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே நீங்க தான் சொல்லு ஹalleluya இயேசுவே எல்லாம் இயேசுவே ஆமென். எல்லாம் இயேசுதாமே ஜனமே. நம்ம யாரை நம்பினோமோ அவர் எல்லாரும் கைவிட்டு போய்விட்டார்கள். நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாயிருக்கிறார் என் ஜனமே. இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படும் போது கூடையே இருந்து நன்மையை பெற்ற நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த சீசர்கள் ஒருவர் ஆகிலும் இந்த சிலுவையின் கீழே இல்லை. எல்லாரும் அவரை விட்டு சிதறி ஓடி போய்விட்டார்கள் என் ஜனமே. அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம் பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்படுகிறார். அவர் பாருங்க, அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது அந்த இயேசுவுக்கு வர துன்பம் என்னுடையது. இயேசு மரித்தால் அந்த இடத்துல நான் மரிப்பேன். அது அல்லவா ஒரு வைராக்கியம். இந்த சிக்கூட இருந்தே இயேசு கொடுத்த திண்ட அந்த ஜனங்கள், நன்மையை பெற்ற அந்த ஜனங்கள், இந்த சீசர்கள் எல்லாரும் சிதறி ஓடி போய்விட்டார்கள். இயேசு கிறிஸ்து
அவர் தனிமையாக கல்வாரி சிலுவையிலே தொங்கப்பட்டவராக காணப்பட்டார். அவருக்கு துணை பிதா ஒருவரே அவருக்கு துணையாய் இருந்தார். அதுபோலவே நாம் ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது நாம் தனிமையை நாம் உணரலாம். நீ தனிமையா இல்லை, நீ அனாதை இல்லை. கர்த்தர் உன்னோடு ஒருவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதை நீ சிந்தித்துக்கொள். எல்லாரும் கைவிடுவார்கள். சொந்த பந்தம், மனைவி, கணவன், பிள்ளைகள், இந்த உலகமே கைவிடும். நீ தளர்ந்து போகாத, நீ முன்னேறி செல்லு. தேவன் கைவிடாத தேவனாய் உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். நீ இயேசுவை நீ பிடித்துக்கொள். நீ மனுஷனை நீ நம்பாதே. மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. நீ தேவன் மேல் பற்றுதலாயிரு, விசுவாசமாயிரு. என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த தைரியத்தில் நீ ஓடு. இயேசுவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு. அவர் உன்னை கைவிட மாட்டார். முடிவிலே உனக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தந்து உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை வைப்பார். அந்த தேவனை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. நாம் வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் வலது கரத்தை அசைத்து ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. வலது கரத்தை உயர்த்தி வலது கரத்தை அசைத்து பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. ஏகமாய் சத்தத்தை உயர்த்தி உமக்கே மகிமை மகிமையும் உமைக்கு செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே நீ நடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் மீதியான பகுதியெல்லாம் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. பாடல் பகுதி, ஆராதனை பகுதியில் தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு பேசினீங்க. நீங்க பேசின எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த மீதியான பகுதியெல்லாம் தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென்.